அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும். ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் brokerage வெறும் 20 rupees மட்டும் தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல எந்த ஸ்டாக்கையும் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் நம்ம செபி ரூல்ஸ் பிரகாரம் ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுக்கறது இல்லை. நீங்க எப்பவுமே முதலீடு பண்றதுக்கு முன்னாடி உங்களோட செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு முதலீடு பண்ணுங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் என்ன நடந்திருக்கு அப்படின்றத கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தொடர்ந்து கொஞ்சம் பாசிட்டிவா போச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு சின்னதா ஒரு 45 பாயிண்ட்ஸ் மட்டும் இறங்கி இருக்கு. அது ஒரு நெருடாலா சின்னதா இதுவாயிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு, என்னென்ன ஸ்டாக்ஸ் எப்படி போயிருக்கு அப்படி சொல்லுங்க சார். ஓகே, சோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நிப்டி அப்படின்றது 45 புள்ளிகள் என்ற அளவுக்கு குறைந்து கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது 24,579 முடிஞ்சிருக்கு நம்ம பாக்குறோம். சென்செக்ஸும் 206 புள்ளி குறைஞ்சு 80,157 முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா, என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் அவருடைய எக்ஸ்பைரி டே, வீக்லி எக்ஸ்பைரின்றது தேர்ஸ்டேல இருந்து டியூஸ்டேக்கு மாறி இருக்குது. முதன்முறையாக அந்த டியூஸ்டே எக்ஸ்பைரிய நம்ம இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கிறோம். ஆக்சுவலி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் காலையில கொஞ்சம் ஹெல்த்தியா தான் இருந்தது, ஒரு வலிமை காட்டி இருந்தது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனா அப்புறம் மடன்னு கடைசி அந்த 2 மணி நேரத்துல சந்தை கடுமையான ஒரு வீழ்ச்சியை சந்தித்ததை நம்ம பார்த்தோம். அதாவது அந்த ஏற்றம் முழுமையும் அது இழந்து விட்டதை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு எக்ஸ்பைரி டே கேம் அப்படின்னு சொல்ற மாதிரி கூட நம்ம இருந்ததா எடுத்துக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்ல நேத்தியோட அந்த ஏற்றம் அப்படின்றது இன்னைக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகுமா அப்படின்னு ஒரு எதிர்பார்க்கப்பட்டது. அது கூட முதல்ல 1 மணி நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா சும்மா கடன்னு ஒரு நல்ல ஏற்றத்தை கூட அதை நம்ம கொடுத்ததா பாக்குறோம். 24,747 வரைக்கும் கூட மேல போனதை பாக்குறோம். ஸோ அந்த உச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில அந்த 24,750 கிட்ட இருந்து என்னாச்சு, இப்போ 750ன்னா 650 கிட்டத்தட்ட 100 கிட்ட ஒரு சரன்னு விழுது. அதுவும் குறிப்பா அந்த 1 மணி நேரம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த 1.25 மணி ரேஞ்சில அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இறக்கம். 24,726 இருந்து 24,536 அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில கிட்டத்தட்ட 190 பாயிண்ட்டுக்கு ஒரு சரிவு சரன்னு இறங்க நம்ம பார்த்தோம். ஸோ இந்த இறக்கம்ன்றது முழுக்க நம்ம எக்ஸ்பைரி டேவோட ஒரு கேம் பிளான் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரி, சோ இந்த நிகழ்வு அப்படின்றத நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இந்த பங்கை இறக்குவதற்கான முக்கியமான காரணிகள், அதே மாதிரி பங்குகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்துப்போம். லிஸ்ட்ல இருந்தது முக்கியமான நிறுவனங்கள்ல நான் சொல்லும் போது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், HDFC பேங்க், பாரதி ஏர்டெல், டிசிஎஸ், ஐசிஐசிஐ பேங்க், இது மாதிரியான நிறுவனங்கள் அதனுடைய இறக்கம் அப்படின்றதான் இன்றைய அந்த வீழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணமா பார்க்கிறோம். அதே நேரம் நம்ம மற்ற நிறுவனங்களிலும் கூட எம்என்டம், இன்ஃபோசிஸ், டாடா மோட்டார்ஸ் இதுலயும் கூட இன்னைக்கு ஒரு இறக்கம் நிகழ்ந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஓகே, ஸோ இந்த நிலைமையில செக்டார்ஸ் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு தேதிக்கு செக்டார்ஸ்ல முக்கியமான செக்டார்லாம் ஒரு இறக்கத்தை கொடுத்ததை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த செக்டார் அப்படின்றத நம்ம பார்க்கறதா இருந்தாக்க முன்னணியில இருக்கக்கூடியது நமக்கு பேங்கிங் செக்டர் நிப்டியை விட வீக்கா இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ பேங்கிங் செக்டாரோட இந்த இறக்கம்ன்றது நிப்டி இறங்கிறதுக்கும் ஒரு முக்கிய காரணத்தை கொடுத்ததா பார்க்கலாம். அடுத்தது ஆட்டோ செக்டார்லயும் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. அதனால நேத்திக்கு மிகப்பெரிய வலிமை காட்டிய ஆட்டோ செக்டார் இன்னைக்கு கொஞ்சம் இறக்கத்தை கொடுத்ததை நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து எஃப்எம்சி செக்டார் அப்படின்றது இப்போ மிகப்பெரிய அளவில் வலிமையை காட்டி வருகிறது. அது தொடர்ந்து ஒரு வலிமையான ஒரு ஏற்றத்துக்கு வழிவகுத்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதற்கு அடுத்து ஃபார்மா செக்டார்ல தொடர்ந்து அந்த ஒரு இறக்கம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல 2 விஷயம் பார்க்கிறோம். ஒன்னு ப்ராஃபிட் புக்கிங், முன்னாடி வலிமையா ஏறின ஒரு செக்டாரும் கூட, அதனால ப்ராஃபிட் புக்கிங் நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்தது இப்போ யூஎஸ்ல அந்த டேரிஃப் விஷயத்துல எக்ஸம்டான நிலைமையில இருக்கிறத இந்த செக்டார் மீது புதுசா ஏதாவது வரி வந்துருமோ அப்படின்ற ஒரு அச்சமும் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஐடி துறை அப்படின்றது ஏற ஆரம்பிச்சது.
நேத்திக்கு கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய ஏற்றம் கணிசமான அளவு இருந்தது. இன்னைக்கு அந்த உச்சத்தை ஓரளவுக்கு தக்க வச்சுக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் இறங்கி முடிஞ்சிருந்தாலும் கூட ஸோ இன்னும் ஓரிரு நாள்ல பார்க்கணும். இது வந்து தொடர்ந்து இந்த ஏற்றத்தை தக்க வச்சது அப்படின்னா புதிய ஏற்றங்கள் வரலாம். இல்லை அப்படின்னா இந்த ஏற்ற முடிவுக்கு வந்து இறக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதா பார்க்கிறோம். இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல மெட்டல் டிமாண்ட் இன்னும் வலிமையா தான் இருக்குது. குறிப்பா டாலர் வலிமை கொன்றும் போதெல்லாம் கமாடிட்டி செக்மெண்ட் வலிமை பெறும்னு சொல்லுவோம். அந்த வகையில மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்த ஒரு செக்டார்ல நம்ம மெட்டலையும் சொல்ல வேண்டியிருக்கு. தொடர்ந்து மற்ற செக்டார்ஸ் எடுத்தீங்கன்னா இன்ஃப்ரா, மீடியா, ஆயில் அண்ட் கேஸ், ரியாலிட்டி, எனர்ஜி இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே ஏர்முகமா தான் இருந்திருக்கிறத நம்ம பாக்குறோம். அதனால முக்கிய செக்டார் இன்னைக்கு இறக்குனது அப்படின்னு பார்க்கும்போது பேங்கிங், ஆட்டோ, ஃபார்மா இதான் முன்னணியில இருக்கு. அதே சமயம் ஸ்மால் கேப், மிட் கேப் இந்த துறை சார்ந்த இந்த இண்டஸ்ட்ரீஸ் கூட பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பாசிட்டிவ் டெரிட்டரியில் முடிஞ்சது. குறிப்பா ஸ்மால் கேப் வந்து 0.53% அளவுக்கு, அதாவது நிப்டி இறங்கி இருக்கிற நிலைமையில மிட் கேப் வந்து ஏறி இருக்கிறது, ஸ்மால் கேப் ஏறி இருக்கிறது பாக்குறோம். மிட் கேப்பும் 0.18% என்று சொல்லக்கூடிய அளவு சிறிய ஏற்றத்தை கொடுத்திருக்கிறது. ஸோ இந்த நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நேத்திக்கு குளோபல் மார்க்கெட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வாஸ் ஹாலிடே அப்படின்னு நம்ம பார்க்குறோம். லேபர் டே அப்படின்றதுனால அது அப்படி முடிஞ்சிருக்கிறத பார்க்குறோம். அதற்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது இந்த குளோபல் மார்க்கெட்ஸ்ல மிகப்பெரிய அளவில் மாற்றம் இல்லை. ஆசிய சந்தைகள் கலந்து முடிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே நேரம் எஃப்ஐஸ் வந்து இந்திய சந்தையில தொடர்ந்து விற்பவர்களா இருக்கிறாங்க. இப்போ முடிஞ்ச ஆகஸ்ட் மாசத்துல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 46,902 கோடிக்கு விற்பனை முடுக்கி விட்டுருக்காங்க. இருந்தாலும் சந்தை கொஞ்சம் தாங்கி பிடிச்சதுக்கான காரணம் நம்மளுடைய டிஐஎஸ் வந்து தொடர்ந்து 94,828 கோடி வாங்கினது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால மார்க்கெட் கொஞ்சம் தாக்கு பிடிச்சி இப்போ நின்றுட்டு இருக்கு. எஃப்ஐஸோட விற்பனை நேத்திக்கும் பாத்தீங்கன்னா 1,429 கோடிக்கு விற்பனை முடுக்கி விட்டுருக்கிறாங்க. அதனால நம் சந்தையை பொறுத்த வரைக்கும் விற்பனை அப்படின்றது இன்னும் நிகழ்ந்துகிட்டு தான் இருக்கு. அதனால இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான செய்திகள் அப்படின்றது, அதாவது குளோபல் ஃபேக்டர்ஸ், டொமஸ்டிக் நியூஸ் எதுவும் பெரிய ட்ரிகர் எதுவும் இல்லை. அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் மற்ற செய்திகளுக்காக. கூடவே இன்னும் சிபிஐ டேட்டா இதெல்லாம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல குறிப்பா யூரோ ஜோன்ல நமக்கு முக்கிய பணவீக்க எண்கள்லாம் வெளியாக இருக்குது. அதே மாதிரி யூஎஸோட பிஎம்ஐ டேட்டாவும் வர இருக்குது. ஸோ இந்த டேட்டாலாம் வெளியில வரும்போது குளோபல் மார்க்கெட்டோட ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஓகே சார். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் என்ன அப்படின்றத சார் சொல்லிட்டாரு. சார் நம்மளோட அடுத்த கிளாஸ் சொல்லுங்க சார். வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் என்ற பயிற்சி வகுப்பு பங்கு சந்தைக்குள்ள வரவங்களுக்கான முதல் படி. அது முக்கியமா ஏற்கனவே வந்து சமீபத்துல வந்தவங்களும் ஆகட்டும் இல்ல வர நினைக்கிறவங்களும் கண்டிப்பா அதை படிக்கணும். குறிப்பா நம்ம பாக்குற நேரலுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் எல்லாருமே வந்து பினான்சியல் லிட்ரஸின்ற பாதையில சரியா உள்ள வரணும். ஸோ அதுக்கான ஒரு முதல் நிகழ்ச்சி இது. எல்லாருமே நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில மென்டர்ஷிப் ப்ரோக்ராம், இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் எப்படி வாங்குறாங்க விற்கிறாங்க அப்படின்றத படிச்சு அதன் மூலமாக நம்ம லைவ் மார்க்கெட்லயே மண்டே டு ஃப்ரைடே காலையில் 10 to 12 மணிக்கு இன்ஸ்டிடியூஷன் பிஹேவியரை நம்ம படிக்கிறோம். அவங்க எப்போ வாங்குறாங்க விற்கிறாங்க அப்படின்றத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல, ஸ்விங் ட்ரேடிங், டே ட்ரேடிங் எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலையும் படிக்கிறோம். இது ஒரு 4 வார கால பயிற்சி. இது வந்து அக்வயரிங் த ஸ்கில் ஆஃப் ஹேண்ட்லிங் த மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால இந்த ஸ்கில் அக்வயர் பண்ணிட்டாங்கன்னா லைஃப் டைம் முழுக்க பங்கு சந்தையை சரியா பயன்படுத்தி தங்கள் வாழ்வாதாரத்தை வளமைப்படுத்திக்கலாம். ஓகே சார். ஸோ இந்த கிளாஸ்ல எல்லாம் நீங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு இமிடியேட்டா கால் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணா கூட உங்களுக்கு கிளாஸ் டீடைல் அனுப்பிச்சு விடுவோம். குறிப்பா நம்ம வியூவர்ஸ்லாம் நிறைய ஆஃபர்ஸ்லாம் வேற சார் கொடுக்குறாரு, மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும். ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் brokerage வெறும் 20 rupees மட்டும் தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்.